ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை நிச்சயமாக சுலபமாக நீ கடந்து வந்து விடலாம். தொடர்ந்து போராட்டங்களை போராடி போராடி களைத்து போகும் உனக்கு வெற்றி பெறும்போது அந்த போராடினதுக்கான உழைப்புகள் எல்லாம் கிடைக்கும். அது எல்லாம் கிடைக்கும் போது மனசு சந்தோஷமாக மாறிவிடும். அந்த போராடினதுக்கான உழைப்புகள் எல்லாம் கிடைக்கும் போது மனசு சந்தோஷமாக மாறிவிடும் தங்கமே. நல்லபடியாக உழைக்கிற மனிதனுக்கு நல்ல உயர்ந்த இடத்தில் பதவி கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, நல்ல செல்வாக்கு புகழ் கிடைக்குது. தன் நிலையை உணர்ந்து உழைக்கிற மனிதர்களுக்குத்தான் இது கிடைக்கும் தங்கமே. அடுத்தவங்கள் உழைப்பை நம்பி சோம்பலா தெரிஞ்சு வாழ்க்கையில மற்றவங்களை ஏமாத்துறவங்களுக்கு ஆரம்பத்திலேயே கிடைக்கக்கூடிய சந்தோஷம், பெயர், புகழ் போக போக சாபமாக மாறக்கூடிய நிலையில் இருக்கும். நீ நினைப்பாய் உழைக்கிறவன் தாழ்ந்துகிட்டே இருக்கான், உழைக்காதவன் உயர்ந்துகிட்டே இருக்கான்னு. கிடையாது, கிடையவே கிடையாது. பழி வாங்கியவன் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருப்பான், உள்ளுக்குள் உறைந்து கிடைப்பான் தங்கமே. உன்னை பழிவாங்கி உன்னை அழித்து அழித்து அவன் பள்ளத்தில் போய்க் கொண்டிருப்பான், உறைந்து போய் விடுவான். கவலைப்படாதே, பார்ப்பதற்கு பளபளப்பாக இருப்பான். சில நாட்களில் பதுங்கி போய் விடுவான். கவலைப்படாதே. உனக்கு அடிக்கடி தோணுவது, அவன் கெட்டது செய்கிறான், நன்றாக இருக்கிறான், தப்பு செய்கிறான், நன்றாக இருக்கிறான், என்னை பழி வாங்குகிறான், நன்றாக இருக்கிறான். இப்படித்தான் உன் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவனை பற்றி எல்லாம் நீ பேசக்கூடாது, வேண்டாம். அவனை பற்றி சிந்திக்க கூட உனக்கு நேரம் இருக்கக்கூடாது. முன் வைத்த காலை பின் வைக்காமல் நீ போய்கிட்டே இரு. தடைகள் வந்தாலும் தகர்த்து விடலாம். தடங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே நீ நினைக்காதே. அவனுக்கு தக்க தருணத்தில், கொடுக்க வேண்டிய இடத்தில், நேரத்தில் நான் கொடுத்து விடுவேன். உனக்கு பார்ப்பதற்கு பளபளப்பாகத்தான் இருப்பான், உயர்ந்துகிட்டே இருப்பான் நினைப்பாய். உழைக்காதவன் உயர்ந்துகிட்டே இருக்கிறான், உழைக்கிறவன் பசியோடு வேண்டுமானால் இருப்பான், நிச்சயம் தாழ்ந்து போக மாட்டான். நல்லா நினைச்சுக்கோ. உழைக்காம இருக்கிறவன் பார்க்கறதுக்கு ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் இருக்கிற பாவங்களை சேர்த்து சுமைகளை தலைக்கு மேல சுமந்து வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நரகத்தில் தள்ளப்படுவான் தங்கமே. உன்னுடைய சுயரூபமோ அன்பு. அந்த அன்பை உனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீ சாயின் பிள்ளை. எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். இனி பார், நீ கொடிகட்டி பறக்க போவாய் என்று. இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உனக்கு தைத்திங்கள் முதல் நாளில். நம்ப மறுப்பாய். இதை கேட்டு முடித்த 24 மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும், அதிசயம் நடக்கும், திருப்பம் கிடைக்கும். அப்போது கண்ணீர் விடுவாய் தங்கமே. இனி உனக்கு சாதகமாக காய்களை நகர்த்தி கொண்டே இருப்பேன். உன் உள்ளத்தின் வழியை உன் கண்களின் வழியாக காட்டும் கண்ணீருக்கு உனக்கான பதிலானாக உன் சாயப்பா என்று சவாலாக சொல்கிறேன். உன்னை தேடி உனக்காகவே வந்துள்ளேன் செல்வமே. என் சாணக்கிய ஆட்டம் துவங்கிவிட்டது. அதனால் தான் சவாலாக சொல்கிறேன். என் பிள்ளைக்கு வயதுக்கு மீறி துன்பத்தை அனுபவித்து விட்டாய். கால்கள் நனையாமல் கூட கடலை கடந்து விடலாம், ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடப்பவர்கள் யாரும் இல்லை, இருக்கவும் முடியாது தங்கமே. மொத்த உலகமே உன்னால் முடியாது என்று சொன்னாலும் உன் சாயப்பா உன்னை நான் சுமப்பேன். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அடிமேல் அடி வைத்து வைத்தால் அதன் உச்சியை ஒரு நாளில் அடைந்து விட முடியும். அதனால் எப்போதும் நடந்துகிட்டே இரு. வெற்றி அடைவது உறுதி. நிலையில்லாத இந்த வாழ்வில் உன் துன்பமும் கண்ணீரும் கண்டிப்பாக மாறும். உன் எண்ணங்கள் அப்படியோ அப்படித்தான் உன் வாழ்க்கை அமையும். தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருக்கலாம், ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த சாய் ஒருவர் மட்டுமே உண்டு. துன்பங்களை தவிடுபொடியாக்கிவிட நான் வந்து விட்டேனே. நான் உனக்காகவே இருக்கிறேனே. என்னையே சார்ந்திருந்தான் சொல்கிறேன், தப்பில்லை. என்னை சார்ந்து இருப்பதால் நீ அமோக இடத்திற்கு செல்வாய், அமோக வளர்ச்சிக்கு செல்வாய். ஏன்னா நான் உனக்கானவன், நான் உனக்காகவே இருக்கிறேன்.
கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு செயலை செய்தால் அன்றே செய்து முடித்து விடு. சாயி சாயி என்று என்னை கூறிக்கொண்டே இருந்தால் நீ காப்பாற்றப்படுவது உறுதி. இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கான தேவைகளை நான் நிறைவேற்றி தரும் நாட்களாக இருக்கும் தங்கமே. செல்வமே, உன் குடும்பமானது உனக்கு வாசமலர்களின் தோட்டம். அதில் உன் உறவுகள் அனைத்தும் பாச மனங்களுக்கிடையில் அன்பு கூட்டமாக இருக்கிறது. உன் குடும்பத்துடன் ஆலமரமாய் பறந்து அன்பில் ஆகாயமாய் விரிந்து இருக்கணும். அன்புக்கு அம்மா, அறிவுக்கு அப்பா, அறிவுரைக்கு அண்ணன், அரவணைக்கு தங்கை, பாசத்திற்கு பாட்டி, நேசத்திற்கு தாத்தா, நல்லது கெட்டதில் சூழ்ந்திருக்கும் சொந்தங்கள், இப்படி அன்பே உருவான குடும்பம் உனக்கு இருக்கும்போது குழப்பங்கள் எதற்கு தங்கமே? நீ குடும்பத்தை பற்றி கவலைப்படுவது என் பிள்ளைகளுக்கு ஈடாகாது. நீ குடும்பத்தை பற்றி கவலைப்படுவது தப்பு. நீ நினைக்கிறாய் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறுமா என ஒவ்வொருவருக்கும் பல கேள்விகள் இருக்கின்றது. இல்லை என்று சொல்லவில்லை. அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன். நீ கவலைப்படாமல் இரு. பணப்பிரச்சனை தீருமா, கடன் பிரச்சனை தீருமா, நல்லது நடக்குமா, சுப செய்தி கேட்குமா, வரன் அமையுமா, படிப்பை நல்ல முறையில் முடிச்சிருவாங்களா, குழந்தை பிறக்குமா, மன கஷ்டம் தீருமா என்று உன்னுடைய குடும்பத்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு இருக்கிறாய். எப்போது என் கணவன் திருந்துவான், எப்போது என் கணவன் என்னிடம் வந்து சேருவான், எப்போது எனக்கானவர் என் கையில் கிடைப்பார், இப்படி பலவிதமான கேள்விகளோடு வருத்தப்பட்டு கொண்டுள்ளாய். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருமான கேள்வி. எப்போ உன் குடும்பத்துக்காக என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை பண்ணினாயோ அப்போதே உன் குடும்பத்துக்கு செய்து தர துவங்கிவிட்டேன். சவாலாக சொல்கிறேன் தங்கமே. என் அருள் பார்வை உனக்கு வந்து விட்டது. என் கருணை பார்வை இக்கணமே உன் மீது வந்து விட்டது. எல்லாம் அதிசயப்படும் போது உன் எதிர்பார்ப்புக்கு மேலே நல்லது நடத்தி காண்பிக்கப் போகிறேனே. நம்பிக்கை இழக்காது, எல்லாம் நல்லதாகவே அமையும். தொடர்ந்து தோல்விகள், தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து நிம்மதியில்லாமல் இருக்கிறாய். எதையும் சாதிக்க முடியவில்லை என்று நினைக்கிறாய். ஏன், எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்ற எண்ணத்தில் இருந்து கூட நீ சிக்கி உள்ளாய். அது முதலில் அதிலிருந்து வெளியே வா. வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் தான். அதை எப்படி நகர்த்தி செல்லணும், லாவகமாக நகர்த்தி செல்வதுதான் சிறப்பு. எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல் அமையுமா? அமையாதே. அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அப்படி என்று நினைக்கக்கூடாது. நாம் நல்லா இருக்கணும் அப்படி என்று நினைத்தால் மட்டும் போதும். அன்பு, ஆசை, காதல், தேடல், வளர்ச்சி எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று உன் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே. அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றி உள்ளவரிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம் தங்கமே. மனதில் உள்ள குப்பைகளை உனது நம்பிக்கைக்கு உரியவரிடம் கூறிவிடு. மனதை ஒருநிலைப்படுத்தி எதிர்மறை உண்மை எல்லாம் எண்ணம் எல்லாம் போயிடணும்னு தியானம் செய். எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுகையும் வராது உனக்கு. மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும். திறம்பட செயல்பட கற்றுக்கொள். நீ உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.